வணக்கம். நம்ம ஊர் சமையல்ல நாம இன்னைக்கு வீட்டில் பட்டாணி செடி எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி கடையில் பாக்கெட்டாக கிடச்சது விதை அதான் வாங்கியிருந்தேன். இது இல்லாதவங்க வீட்டில் உள்ள பட்டாணியவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம ஊரில் ஃப்ரெஷ் பட்டாணி கூட கிடைக்கும். நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கடையில் வாங்கின பாக்கெட்டில் உள்ள பட்டாணியை எடுத்து ஒரு பவுலில் கொட்டியிருக்கேன். இதில் தண்ணி சேர்க்க போகிறேன். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு 5 to 6 hours அப்படியே வச்சுட்டேன். நீங்கள் வீட்டில் உள்ள பட்டாணியும் சேம் இதே மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி ஊற்றி வச்ச பிறகு பாருங்கள், நல்லாவே ஒரு மாதிரி கொஞ்சம் ஊறி நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது இந்த பட்டாணி. இப்படி ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு கண்டெய்னரில் வைக்க போகிறேன். அதாவது நம்ம லஞ்ச் பாக்ஸ் மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்குது. அதில் ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு நம்ம தண்ணியில் இருந்து இந்த பட்டாணியை மட்டும் எடுத்து அது பேப்பர் மேலே போடலாம். இது நம்ம தொட்டியில் வச்சும் வளர்க்கலாம், தரையில் வச்சும் வளர்க்கலாம். உங்களுக்கு இடம்லாம் எவ்வளோ வசதி இருக்கோ அதை பொறுத்து அவ்வளோ பட்டாணியை நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியில் இப்படி ஊற வைக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 5 to 6 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போடுங்க. இப்போ இந்த பட்டாணி போட்டோம்ல, இதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பரையும் நம்ம போட்டுருதேன். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். அதாவது பக்கத்தில் சின்ன கண்டெய்னர் மாதிரி இருக்குல்ல, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். இந்த டிஷ்யூ போட்டு மூடி வச்சோம்ல, இந்த பட்டாணிக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை நல்லா தெளிச்சிடலாம். அந்த பேப்பரும் கொஞ்சம் ஈரமாக இருக்கும். இந்த மாதிரி கண்டெய்னர் எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஒரு பக்கத்தில் விதையை போட்டிருக்கோம், இன்னொரு பக்கம் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி வச்சு நல்லா மூடி வச்சிடலாம், காற்று உள்ளே போகாத மாதிரி. இது ஒரு ஓரமாக வச்சுட்டேன். ஒரு 1 weekக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நல்லாவே வளர்ந்துருக்குது. நல்லா வளர்ந்துருக்கு. உங்களுக்கு லைட்டாக முளைக்கட்டினாலே நீங்கள் போதும். எனக்கு நல்லா இந்த மாதிரி 1 weekல இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த தரையில் வச்சிடுறேன். கொஞ்சம் இடம் விட்டு விட்டு வைக்கணும், ரொம்ப நெருக்கமாக வைக்காண்டாம். இப்போ ப்ளைனாக தான் இருக்குது நம்ம தோட்டம். இப்போ தான் ஒன்றா வச்சிட்ருக்கிறேன். இதில் நான் வச்சு ஒரு 4 daysலேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக இலை வந்தது. அடுத்து 1 weekல இந்த மாதிரி சின்னதாக சூப்பராக இலை வெளியே வந்துடுச்சு. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. பாருங்கள், குட்டி 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 இலையாக வர ஆரம்பிச்சிருச்சு. 2 இலை, அப்புறம் 4 இலை இந்த மாதிரி வருது. ஒரு 35-40 நாள்லேயே பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் பூத்து ஒரு 70 நாளில் நம்ம பறிச்சிடலாம். அந்த அளவுக்கு தான் பட்டாணி இதாக இருக்கும். இது வெதர் காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் மட்டும்தான் நான் இந்த செடியை வச்சுருப்போம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2-3 ட்ரிப் நம்ம பறிச்சிடலாம். அந்த அளவுக்கு அப்பப்போ காய்ச்சிக்கிட்டே இருக்கணும், பறிக்கலாம். ரெகுலராக தண்ணி ஊற்ற மறந்துடாதீங்க. நம்ம அப்பப்போ டெய்லி ரெகுலராக தண்ணி ஊற்றணும். நம்ம உருளைக்கிழங்கு வச்சோம்ல, அது பக்கத்தில் தான் பட்டாணி வச்சுருக்கோம். இப்போ 2 சேர்ந்து நல்லாவே வளர்ந்துக்கிட்டு வருது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்களையும் அப்பப்போ தண்ணி ஊற்ற சொல்லுங்கள். அந்த செடி பேரெல்லாம் சொல்லி கொடுங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களும் அதுவும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. அவங்களுக்கும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் நம்மளும் செடியெல்லாம் வைக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் வளரும். இந்த மாதிரி ஜெசிக்காலாம் ரொம்பவா ஆர்வமாக தண்ணிலாம் ஊற்றுவா. அப்பப்போ கேட்பா, இது என்ன செடி இது என்ன செடின்னு மறந்துடுவா. ஆனால் திரும்பவும் மட்டும் கேட்பாமா இது என்ன செடி அப்படின்ட்டு. இப்போ அவளுக்கு ஓரளவு செடியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு, பேர்லாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராகவே வளர்ந்துருக்குது. இது பார்த்திங்கன்னா 20 நாள் அந்த மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு ஹைட் வச்சுருக்கு. இது கொடி மாதிரி போகிறதுனால இதுக்கு நம்ம ஒரு கம்பு ஊனி அதில் கயிறுலாம் கட்டி இந்த மேலே மக்கம் வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். சும்மா நார்மலான சேனல் கயிறு வச்சு தான் அங்கங்கே கட்டியிருக்கிறேன். நடுவில் சின்ன சின்ன கம்பை மட்டும் ஊனி அந்த கொடி மாதிரி வருதுல, அதை லைட்டாக அதில் சுற்றி விட்டுருக்கோம். நம்ம சுற்றவே வேண்டாம், அதில் கம்பை வச்சாலே போதும். அதுவே அழகாக அதை சுற்றிக்கிட்டே பேலன்ஸ் பண்ணி மேலே அழகாக வளர்ந்து வந்துடும். இது காற்றுல ஆடாமல் இருக்கவும் மேலே மாக்க நல்லா வளர்ந்து வர்றதுக்காக தான் அந்த மாதிரி கம்பெல்லாம் பக்கத்தில் குத்தி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டுக்கு தான் நான் ஓரளவு கொஞ்சம் ஹைட்டாக வர அளவுக்கு தான் அது பந்தல் மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அது மேலே பெருசாக வரும்போது இன்னும் நல்லா நிறையவே நமக்கு அது பந்தல் மாதிரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் அப்பப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது நான் இந்த வெதருக்கு நம்ம அழகாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்தியா வெதருக்கு, மித்த வெதருக்குலாம் இன்னும் கூட ஃபாஸ்ட்டாக அது வளரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நான் அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக இது எவ்வளோக்கான்னு பறிக்கிறோம் வைக்கிறோங்கிற வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி இங்கே கனடாவில் இருக்கிறவங்க ஆசைப்பட்டீங்கன்னா, பட்டாணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மெத்தடு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் போடுறேன். இப்போ தான் சம்மர் ஆரம்பிச்சிருக்கு நமக்கு. நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா விண்டர் வரதுக்குள்ளே நீங்களும் பட்டாணியை உங்கள் வீட்டில் பறித்து சமைச்சிடலாம். இந்த மாதிரி நீங்களும் பட்டாணி வளர்த்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.